அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஓஹோன்னு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு. சங்கத்தமிழ் 3 தரவேணா, சங்கத்தமிழ் 3 நீயே வச்சுக்க. அதுக்கு பதிலா அரிசி, பாமாயில், மண்ணெண்ணெய் அந்த 3 எங்களுக்கு தான். அண்ணே வாங்கண்ணே, வர. என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசு நேரியுது? பின்ன கொப்பர் சேவை நெறியே, அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா. இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியும். அவர் வாயை கிண்டுனா அடுப்ப கிண்டுன மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல. இன்னைக்கு தான் கடவுளா கண்ணை திறந்து ஒரு வண்டியை கடசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோவமா இல்லையாடா? வண்டி கொடை சாஞ்சு அச்சு முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ணை திறக்கிறதா? அந்த வண்டியில போன 3 பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. டே, அது டாக்டருக்கு கண்ணை திறந்திருக்காரு, தையல் போடுறாருல, காசு வாங்குறாருல. இங்க நமக்கு கண்ணை திறந்திருக்காரு, பத்த வைக்கிறோம்ல, ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடைஞ்சு விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊரு கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்கல, வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது, இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்புற? அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற? என் பொண்ணு. என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய், சூரியகாந்தி பொண்ணு. வாய மூடுறா. பாத்தியா, மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேட்காதயா, உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு? தண்ணி தானே கேட்டுச்சு. அதுக்கெல்லாம் குடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவிரியை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணும், தின்னுன்னா திங்காது. திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க. இந்த மருந்தை 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிடும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க. நன்றி, நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போங்க. புடி வாயில என்ன கேக்குறான்? பழனி மலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது? நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனி மலையும் இமயமலையுமா? அடாடாடாடாடா, என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது! ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய எண்ணெய்யா. இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே. இப்பெல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்பெல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா, சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே கொல்லி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கயா. டேய் இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னா அள்ளி திம்பான். 1 மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படியே குட்டி விடு. தேவரையா, பாத்தீங்களா, நேத்து நம்ம பாட்டுக்கு 100 ரூபாய் விழுந்திருக்கு. நம்ம வாசிப்புக்கு 1000 ரூபாய் விழுந்திருக்கணும். ஊர் சின்ன ஊரா இருந்தனால 100 ரூபாய் தான் விழுந்துச்சு. ஆமா, 100 ரூபாய் கள்ள நோட்டு கும்பல் பிடிப்பட்டது. நாட்டில் கள்ள நோட்டு நடமாட்டம் அதிகம். கள்ள நோட்டுக்காரர்களை பிடித்து நன்றாக உதைத்தார்கள். 100 ரூபாய் நோட்டா இருக்கும் போதே நினைச்சேன் அது கள்ள நோட்டா தான் இருக்கும்னு. எவனும் நம்மள மாட்டி விடுறதுக்கு நோட்டை உண்டியில போட்டு போயிருக்கான். எவனோ என்ன, நம்ம போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோம் இல்ல, அந்த பயலுங்க வேலையா தான் இருக்கும். இந்த 100 ரூபாய் நோட்டு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் போலீஸ் நம்மள நிச்சயமா பிடிக்கத்தான் போகுது. நான் ஏற்கனவே பயந்தவன் சுந்தரம், எனக்கு பயமா இருக்கு. டேய் சும்மாறா, நம்ம பாட்டுக்கு நிச்சயமா கள்ள நோட்டு விழாது. வேணும்னா கடையில போய் மாத்தி பாத்துருமா? ஐ வாழைப்பழம், அதுக்கும் இனிஷியல் வச்சு கூப்பிடுறான். ஏண்டா கற்பூர வாழை வாயில வச்சா பத்திக்குமா? வெச்சி பார் தெரியும். கடைக்காரர் ஒரு சீப்பு பழம் கொடுங்க. யாருக்குடா? என் உடம்ப பார்த்தா தெரியல, எனக்கு தாண்டா. வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. எனக்கு ஒரு சோடா கலர். எனக்கு 1 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு கொடுங்க. இந்தாங்க. மாத்திருவோமா?
கொடுங்க தைரியமா கொடுங்க. கடைக்கார ஐயா இந்தாங்க 100 ரூபாய் பாக்கி கொடுங்க. 100 ரூபாய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா. 30க்கோ 40க்கோ தான் வியாபாரமே ஆகுது. இதுக்கு எங்க தான் சேஞ்ச் சில்லறை கிடைக்கும்? பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, அங்க போய் மாத்திக்கங்க. ஆனா ஒண்ணு, போகும்போது தின்ன காசு குடிச்ச காசு சரிங்க. மறந்துடாம கொடுத்துட்டு போயிருங்கய்யா. இந்த தம்பி நீங்களே கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். நீங்க மட்டும் போங்க, மாட்டினா அவங்க மாட்டுவாங்க. நாம தப்பிச்சோம். வாங்க. நீங்க எப்ப இருந்தாலும் வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை நான் விடுறதா இல்ல. அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்து பாப்போமா? இந்த 100 ரூபாய்க்கு சில்லறை எனக்கு எல்லாம் தெரியும். நேத்து நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். ரொம்ப அருமையா பாடுனீங்க. 100 ரூபாய்க்கு என்ன, உங்களுக்கு 1000 ரூபாய் கூட சில்லறை தரேன். இந்தாங்க. நன்றி. இல்லைங்க, என்னோட அன்பளிப்பு இந்த 1 ரூபா. நாளைக்கு கச்சேரியில வந்து போடுங்க. கம் ஆன். வணக்கம். நல்ல வேலை நான் பதறி போயிட்டேன் சுந்தரம். நான் அப்பவே சொல்லல நம்ம பாட்டுக்கு கள்ள நோட்டு எப்படி விழும். இதத்தான் நான் முதல்லயே சொன்னேன். கள்ள நோட்டு என்ன? ஏண்டா நீ தானே அப்பவே மிரண்ட. இல்ல தேவரையா, அந்த பயந்தாங்குழிய பார்த்து நான் பயந்துட்டேன். செய்யற தொழில தெய்வமா நினைச்சு செஞ்சா நல்ல நோட்டு தான் விழும். ஏய் கருப்பட்டி, சீனி போட்டு 3 டீ கொண்டு வா, வாசிக்கிறான். யோ வைரம், ராமுதேவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான். லாடங்கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடங்கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா. ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க. கால் தேஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் வண்டி மாடா, நோண்டி மாடு போடா. ஆ, அப்படி வையே, இப்படி வையே, அங்க வைக்காத, நுனியில வையே. ஏண்டா மடையா, உனக்கும் கொப்பனுக்கும் புத்தியே இல்லையா? ஏன் அங்க வையே இங்க வைன்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஏடா டீ வச்ச? வெயினா டீ தான் வைப்பேன். எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறதுன்னு அர்த்தம்டா மடையா. எங்க இதுல வெயினா டீ வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா. மாக்காடா. பற்றையா பற்ற டப்பா பற்ற. என்னடா கமகமன வாசனை வருது? இது ராமதேவர் தோட்டண்ணே, பலாப்பழ வாசனை. ஓ பலாப்பழம்ல. நம்ம ஊர்லயே இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிருவாங்க. கோரிக்கை ஏற்று கிடக்குதுன்னு இங்கு வேரில் பழுத்த பலா அப்படின்னு பாரதாசன் சொன்னாரே, அதுதான்டா. ஐயோ, அவர் சொன்னதுக்கு அர்த்தமே வேற என்ன. இதுதான் கத்திய குடுறா. வேண்டாண்ணே, கத்திய குடுறான்னா திருடுறது தப்புண்ணே. எதிரா திருட்டு? அவன் முகமுடி போட்டு கொள்ளையடிக்கிறா, சந்திரகட்டையை திருடுறா, யானையை கொண்டு தந்தத்தை எடுத்துட்டு போறா. ஒரு திங்கிற பொருள் மேல ஆசைப்பட்டிருக்க, அதுக்கு போய் வேக்கன பேசுறியே. சரி சரி, நீ ஆளை பாத்துக்க, நான் மேல போய் அறுத்துறேன். மேல போறீங்களா? பழம் இங்கதானே இருக்கு, எதுக்கு மேல போனோம்? போடா பைத்தியக்காரா, கீழ இருந்து அறுத்துனா என்ன போல வீரனுக்கு அழகு இல்லடா. மாங்காயும் பலாப்பழமும் எப்பவுமே திருடி தின்னாதான் ருசியா இருக்கும். அண்ணே, என்ன இந்த பழம் காவட்டா இருக்கே. 2 நாளைக்கு பட்டையில பொதிச்சு வச்சா நல்லா பழுத்துரும், அப்புறம் சாப்பிடலாம். இந்த பழத்தை யாருக்குமே கொடுக்க கூடாது, நம்ம 2 பேரும் தான் திங்கணும். யாராவது வந்துட போறாங்க. அண்ணே சீக்கிரம் அண்ணே. வரா. என்ன தேவரையா, மாரியாத்தா கோயில் உள்ள சூளாயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? இத கொஞ்சம் கூறு வச்சு கொடு. எதுக்கு? மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பலாப்பழத்தை யாரோ அறுத்துட்டு போயிட்டாங்க. இத கூறு வச்சு அவ கையில கொடுத்தா அவன் வயித்துல குத்துவாங்க. பலாப்பழத்துக்கு போய் ஏன் தேவரையா கோச்சுக்கிறீங்க? அப்படி இல்லையா, இப்படி தப்பு பண்ணவன நான் விட்டாலும் அம்மா விட மாட்டா. அவனுக்கு அம்மா வரும், கால்ரா வரும், வயிறு வீங்கும், வெடிச்சே போகும். யார் வீட்டுல வேப்பல சொருகி இருக்கோ அவன் தான் பலாப்பழத்தை களவாண்டவன். எல்லார் வீட்லயும் நம்மளே வேப்பிலையே சொல்லிட்டா யாரும் வரலையே. இல்ல, ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு இதெல்லாம் தேவையா? என்ன பட்டக்காரர், என்ன வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லிட்டு இருக்கீங்க? அது பொது சேவைங்க.
பொது சேவையா? ஆமா, அம்மே கால்ரா வரக்கூடாது பாருங்க, அதுக்கு தான் முன்கூட்டி சொருகுறோம். அடாடா, என்ன ஒரு தியாகம்! பொது ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்படி ஒரு சேவையா? இந்த சேவையை நானும் செய்யறேனே. சரிங்களா? டேய், அண்ணனுக்கு 4 கொடு. மொத்தமா கொடுங்க. மொத்தமாவா? அப்ப வாங்கிக்கங்க. இந்தாங்க, போங்க. மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம்மா. பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, இது வரைக்கும் கல்யாணமே ஆகல. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதாவது நல்லபடியா முடியணும். மாரியம்மா மாரியம்மா, சூலியம்மா சூலியம்மா. ஏடா, நம்ம பையனுக்கு தை மாசம் கல்யாணத்தை முடிச்சு தை மாசம் முடிச்சிடலாங்கிறியா? முடிச்சிடலாம். என்ன வேப்பல சுரி இருக்கு? ஆமா, நல்ல நாள்ல பொண்ணு பார்க்க வந்தோம், தடையா இருக்கே. ஒருவேளை அம்மா கிம்மா போட்டிருக்குமோ? ஆமாங்க, வாங்க போலாம். ஆமா ஆமா, வாங்க போயிடுவோம். என்ன வந்தவங்க திரும்பி போறாங்க? ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. உங்களை தாங்க, நில்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு திரும்பி போறீங்க? உங்க வீட்டுல வேப்பல சுரி இருக்கு. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், பரிசம் போடுறது எங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன வேப்பலையா? ஆமா, எவன் சொருகுனவன்? நான் தான் எல்லா வீட்டுக்கு சொருகணுது. உங்க வீட்டுக்கு சொருகணுமா சொல்லுங்க, சொருகுறேன். ஏமா உங்க வீடு எங்க இருக்கு? ஏண்டா, எங்க வீட்டுக்கு வேப்பல சொல்லுவியா? டேய், நல்லா பழுத்திருக்கும். எடுத்து சாப்பிட்டுருவோன்னு. இந்த இடத்துல மட்டும் ஈ வைக்குது, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அது வந்துங்க, எதுடா? அதாங்க, சொல்லுடா. இந்த டீ கடைக்காரன் கை தவறி டீயை ஊத்திட்டா, அதுதான் ஈ வைக்குது. புதைச்சா பால் தானே ஊத்துவாங்க, டீயா ஊத்துவாங்க? இங்க யாரா போச்சுது? நாம இங்க புதைச்சது சொல்லலண்ணே. இங்க எப்படா போச்சு? அங்க இல்லடா. டேய், எதை புதைச்சீங்க? எங்க புதைச்சீங்க? சுனாபானா எதையோ புதைச்சிட்டு மறைக்கிறாங்க. பீனா பானா, இந்த இடத்துல மட்டும் எதுவும் புதைக்கலங்க. இந்த இடத்துல நீங்க எதையுமே புதைக்கலையா? பலாப்பழம்? ஆமண்ணே, இப்பெல்லாம் பூமியில முளைக்குது. யாருக்குடா காது குத்துற? அங்க ராமத்தேவர் பலாப்பழத்தை காணோம்னு கையில சூறாயத்தை வச்சுக்கிட்டு தெரு தெருவா தேடி அலைகிறாரு. நீங்க தேடிட்டு வந்து இங்க புதைச்சு வச்சிருக்கீங்களா? பஞ்சாயத்துக்கு வாங்கடா. அண்ணே என்ன பழத்தை வேணும்னா நீங்க எடுத்துட்டு போங்க, பஞ்சாயத்துக்கெல்லாம் எங்களை கூப்பிடாங்க. அண்ணே நாய்க்கிறையா, சின்ன பையன் ஆசைப்பட்டு திருடியாந்து இங்க புதைச்சு வச்சிருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சு திட்டிக்கிட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டீங்க இல்லடா. இது நான் திருடுனா? இந்த பழத்தை நீங்க தானே திருட சொன்னீங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த பலாப்பழத்தை திருடி கொண்டு வந்து பட்டறையில புதைச்சு வச்சுட்டு என்னையா சொல்றீங்க? ஏயா கத்துறீங்க? இந்த பலாப்பழத்தை 2 பேரும் தின்னு தொலைங்கயா. நாங்க திங்கிறோம், நீ ஆள் பாத்துக்கிறியா? சரி, பாக்குறோம்ங்க. ஐயா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இது மாரியாத்தாளுக்கு நேர்ந்து விட்ட பழமாச்சே, உங்களை மாரியாத்தா சூளையத்துல குத்த மாட்டா? அதுக்கு பரிகாரம் இருக்கு. பலாப்பழத்தை தின்னுட்டு இவ்வளவு தேன் சாப்பிட்டா சரியா போயிடும். தேனுக்கு எங்க போறது? நீங்க எங்கேயும் போக வேண்டாம். அண்ணன் தான் வைத்தியத்துக்காக தேன் வாங்கி உள்ள வச்சிருக்காரு, போய் சாப்பிடுங்க. உள்ள போய் திங்கிறான், ஆள் பாத்துக்க. எப்படி என்ன எப்படி சமாளிச்சோம் பாத்தீங்களா? தேனு உள்ள இருக்கா? வீட்டுக்கு வீடு வேப்பல சொல்லி இருக்காங்க. நம்ம பலாப்பழத்தை உரிச்சு பங்கு போட்டு ஊர் ஊரா தின்றிருக்காங்க. வேப்பல சொல்றாப்புல ஆத்தா விட்டுருவாளா? அவங்களுக்கு வாந்தி பேய் தான் வரப்போகுது. என்ன எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குமே. இந்த மரத்து பழம் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன ஏதாவது மிச்ச மீதி இருக்கா? ஒண்ணும் கிடையாது அண்ணே, அது உங்க வரல. என்ன பழம் சாப்பிடாதீங்க. வீட்டுக்குள்ள சக்கையா கிடக்கு, அதையும் சாப்பிட போறீங்களா? இந்த வாடை பிடிச்ச அவன் வந்தானா உங்களை சக்கையா பிரட்டிடுவான். இந்த சக்கையெல்லாம் கொண்டு போய் கண்ணுக்கு தெரியாம போட்டுரு. வெறும் சக்கையவா? எங்களுக்கு வேணும். வாடா. ஏண்டா என்ன கொழுப்பு இருந்தா ஏன் பலாப்பழத்தை திருடி தின்னுபிட்டு தோலை ஏன் காலடியில போடுவ? உன்னை சூலாயுதத்தால ஆத்தா குத்துவான்னு சொன்னேன்ல, இப்ப ஆத்தா குத்த மாட்டாடா, நான் குத்துறேன்டா. பேசாம நில்லு. எங்க வா பாக்குற? இனிமே என் தோட்டத்து பக்கம் பார்த்தேன் உன் தோலை உரிச்சிடுவேன். வரக்கூடாது பாத்துக்க. சக்கேடின்னு சொல்றாங்களே, அது இதுதானா?
இந்தா கொண்டு வந்துட்டேன். எல்லா பேரும் 5 10 தான் குத்துவாங்க. நான் 15 குத்தி அந்த பொண்ணு மனசுல பிரிய வளர்க்கலாம்னா இந்த ஹோட்டல்கார பையன் 200 ரூபாய் குத்தி விட்டானே. இப்ப என்ன செய்யறது? அண்ணே, ஒரு சரியான யோசனை. சொல்லு. பேசாம நீங்க அவனை குத்தி விட்டு ஜெயிலுக்கு போயிடுங்க. ஏண்டா நான் ஜெயிலுக்கு போயிட்டா பட்டை நீ எடுத்துக்கலாம்டா. ஒண்ணு இவன் அப்பன்ட்ட இப்பவே போறேன். இவன் குணத்தையே மாத்துறேன். தப்பா குத்தா குத்துற வந்து ஒன்ன குத்துவான். என்ன இங்க வந்திருக்கீங்க? மண்டை குத்து. உனக்கு மண்டை குத்து. உன் பையன் கரகாட்டக்கார பொண்ணுக்கு 100 குத்திக்கிட்டு இருக்கான். ஐயா, கல்லாவுல 100 ரூபாயா காணும் நீ என்னைய சொன்னீங்களே, இப்ப புரியுதா? புரியுது. எத்தனையோ 100 குத்திட்டான். எங்க இந்த பையன்? அங்க குத்திக்கிட்டு இருக்கான். மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு மாலையிட தேடி வரும் நாள். நிறுத்துங்க. இது இளையராஜா எங்க ஆளுங்களுக்காக பாடின பாட்டு. உங்க சொந்த சரக்கு இருந்தா எடுத்து விடுங்க. சொந்த சரக்கா? இட்லி போண்டா இடியாப்பம் ஊத்தாப்பம் காரவடை ஆமவடை உளுந்தவடை ஊத்தாப்பம் பொடியாப்பம் காபி டீ பால் பன் ரொட்டி. என்னங்க இது? இதெல்லாம் எங்க ஹோட்டல்ல போடுற சொந்த சரக்கு. இருந்தாலும் உனக்காக கொண்டு வந்திருக்கேன் பாரு சரக்கு. ஹை, மைசூர் பாக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என்னது கடிச்சிட்டியா? இது திங்கிறதுக்கு இல்ல. அப்ப எதுக்கு? சும்மா கண்ணாடி பேழையில வச்சு அழகு பாக்குறதுக்கு. சுத்தியில அடிச்சாதான் உடையும். ஆமா, உங்க அப்பா வீட்டுல இருக்கானே? அவரை நினைச்சதாங்க எனக்கு பயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாத. அந்த ஆள் நம்ம காதலுக்கு குறுக்க வந்தான்னா எங்க அப்பா ஹோட்டல்ல போட்ட அல்வா தூடு ஒண்ணு இருக்கு, அதை கொண்டாந்து கொடுத்த டிக்கியே செத்துருவான். அப்ப உங்க அப்பா நம்ம காதலுக்கு தடையா இருக்க மாட்டாரா? அவனை பத்தி இப்ப ஏன் ஞாபகப்படுத்துற? அவன் கிடக்கான் பஞ்சு மிட்டாய் தலையன். என்னதான் இருந்தாலும் உங்களை பெத்தவர் இல்லையா? அவனா என்ன பெத்தான்? எங்க அம்மா தர்மாஸ்பத்திரியில 10 மாசம் கஷ்டப்பட்டு என்ன பெத்தாங்க தெரியுமா? நான் கூட டாக்டர் ஜாடையா இருக்கேன்னு ஊரே பேசிக்குது. என்ன செம்புலாம் வந்து நிக்கிற? போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி தின்னுட்டியா? என்னது பேரிச்சம்பழமா? உங்களை பார்க்கலான்னு ஆசையா வந்தா. இருக்கட்டும். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த சின்ன செம்ப வச்சு ஆடிக்கிட்டு இருக்க போற? உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போய் பெரிய அண்டாவே வாங்கிட்டாரு. அண்டாவெல்லாம் வச்சு ஆட முடியாது. அது இருக்கட்டும், உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? யார் இந்த காதுல கடுக்கம் போட்டுக்கிட்டு கையில கம்ப வச்சுக்கிட்டு தெரியவானே அவனை சொல்றியா? நீ கவலைப்படாத. நாளைக்கே 4 ரவுடிகளுக்கு சாராயம் வாங்கி கொடுத்து அவன் கதையை முடிச்சிடுறேன். எப்படி ஒரு புள்ள உங்களுக்கு தேவையா? என் பிள்ளையா இருந்தா எலி மருந்து வச்சு கொன்னு போடுவேன். ஏன் அடிக்கிற? காதலிக்கும் போது அடிக்க கூடாது. நான் எங்க அடிச்சேன்? ஏன் கல்லாப்பட்டி மாதிரி வாய திறக்கிற? ஐயோ எப்பா என்ன அடிக்காதேப்பா. எங்க என்னங்க? எப்பா என்ன விட்டுருக்கப்பா. அவளை கல்யாணம் பண்ணுனா சொம்பா சீதனம் கொண்டு வருவாப்பா. எப்பா சொல்லுடா டேய். என்ன அம்சமா இருக்க? இப்படி கல்லாப்பட்டியில உட்கார்றத விட்டுட்டு கரகாட்டக்காரி பின்னாடி சுத்திட்டு இருந்தா எப்படி? இனிமே கடை பொறுப்பு பூரா ஒண்ணுதான். கடையை கவனிச்சுக்க. செட்டியார, நான் வெளியூர் போயிட்டு வர்றேன். என் பையன் ரொட்டேஷனுக்கு எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடு. எவ்வளவு பணம் கேட்டாலுமா? ஆமையா. சாப்பிட்டு திரும்ப வந்து சாப்பிடுவான். ஆமா சீக்கிரம் போயா. ஆமா கொண்டாங்க. 13 ரூபா 90 பைசா. ஆமாங்க. இந்தாங்க, அடிக்கடி குடும்பத்தோட வாங்க. 13 ரூபா 25 பைசா. ஆமாங்க. இந்தாங்க 25 பைசா இல்ல, அதுக்கு பதிலா இதை வச்சுக்கோங்க. ஓடியா. ஐயோ என்ன கூட்டம். போங்க சாப்பிடுங்க. சரியா? உன் கடையில வியாபாரம் நடக்குது, என் கடையில 3 நாளா வியாபாரமே இல்ல. ஊர்ல ஒருத்தி கூட வீட்டுல உல வைக்கலையா? உன் பையன் என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். 1.5 லட்சமா? ஐயோ 3 லட்சம் ரூபாய் வியாபாரம். நல்லா இருமா? 5 ரூபா 10 பைசா. என்ன இவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இன்னும் 4 இட்லி சேர்த்து சாப்பிடணும். கேட்டியா? சாப்பிட்ட பில்லுக்கு இவன் பணம் கொடுக்கறான். பரவாயில்ல, 10 ரூபாயாவது வச்சுக்கோங்க. சாப்பிட்டு பணம் வாங்குறீங்க.
எங்க போங்க போங்க டேய் போங்க டேய் எந்திரிங்கடா போங்கடா பணத்தை வாங்கிட்டு போங்க ஓடாதீங்க பணத்தை வாங்கிட்டு போங்க ஐயோ எல்லாம் வருத்தப்பட்டு போறாங்களே புடிச்சிருச்சுடா இந்தாங்க இதையாவது எடுத்துட்டு போங்க இதை எடுத்துட்டு போங்க டேய் கைமணி வாங்கிக்கங்க கைமணி புறா புறா தூக்கு தூக்குடா இவனே அரடா ஏங்க ஏண்டா இதை இறக்கி சொன்னா என்ன ஏண்டா அரைஞ்ச? எனக்கு வர வர ஞாபகம் மறதி கம்மியா இருக்குங்க. அப்ப இப்படி குத்த சொன்னா இப்படி குத்துவியா? ஐயோ அம்மா யாருது? வாடா மழுக்கு பிறந்தவனே, நீ எப்ப இருந்தாலும் என்கிட்ட வருவான்னு தெரியும்டா. கரகாட்டமா 200 குத்துறியோ? வைத்தியரே என் பணமெல்லாம் போச்சு 1.5 லட்சம் ரூபாய் கடனாளி ஆக்கிட்டான். அட காதல்னா ரூபா அப்படித்தாங்க போகும். காதல்ல சில பேரு தாடி வச்சுக்குவாங்க, பேப்பர்ல எழுதுவாங்க, மருந்து குடிப்பாங்க, ட்ரெயின்ல விடுவாங்க. ஆனா இவன் ஒரு பச்சை டைப்புங்க. பாத்தீங்களா, வந்த உடனே பச்சை கவிட்டான். கலர் துணியும் செம்பியும் காமிச்சிடாதீங்க, மோப்பம் முடிச்சா பின்னாடி போயிருவான். இத நான் சரி பண்ணிடுறேன், நீங்க மட்டும் வாங்க. அப்பா போடா எப்பா 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 இந்த வா இங்க வர இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடுறா நீ சாப்பிடுறா. இந்தாங்க இந்த மருந்த தின்னுன்னா அவன் திங்க மாட்டான், திங்காதன்னா வாங்கி திம்பான். அதே மாதிரிதான் இந்த குட்டி குரங்கு லேகியம். இத 30 நாளைக்கு கொடுங்க. 30 நாள் கழிச்சு நான் வந்து பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி மருந்த திங்காதேன்னா திங்கிறான், மருந்த குடிக்காதேன்னா புடுங்கி குடிக்கிறான். இப்ப நிலை என்னன்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். பாக்குறது என்னங்க, அவனை நாக்கு பிடிக்கிட்டு சாகுறது மாதிரி 4 கேள்வி கேட்க போறேன். அந்த கரகாட்டக்காரி உனக்கு தேவைதானா? உங்களே இல்லைங்க அவனை. நான் கேட்கிற கேள்வியில பையன் ஓடுவான். கதவை பூட்டி வச்சிருங்க, என்னாலும் கதவை திறக்காதீங்க. இன்னைக்கு அவனா இல்ல நானு பாத்துறேன். ஐயா கதவை பூட்டுடா, என்ன சத்தம் போட்டாலும் திறக்காத. பூட்டிடுறேன். இப்ப சுடுன்னா சுற்றுவானா, சுட வேணாம்னா சுடுவானா? இந்த பைத்தியம் தீர்ந்து போச்சா இன்னும் தீரலையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வைத்திய தொழில் எனக்கு தேவைதானா? எனக்கு கொழுப்பு. வெளியில உட்காந்துருக்காங்களே, இங்கதான் தெரியாதவங்க. கதவை திறக்க வேணாம், நான் வேற திறக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இப்ப சுற்றுவானா இல்ல வெட்டுவானா? ஏய் உள்ள இருந்து தண்ணியா வருது, என்னடா? ஐயா நம்ம வைத்தியர் தான் வெட வெட நடுங்கி காலு வழியா ஒண்ணுக்கு போறாரு. இவரையே ஒண்ணுக்கு போறாரு. ஆமா, கதவைத்தானே திறக்கப்படாதுன்னு சொன்னாரு. ஆமா, வீட்டு மேல ஏறி ஓட்ட பிரிச்சு உள்ள என்ன நடக்குதுன்னு பாரு போ. பாத்துறேன். வைத்தியரையா